இன்றைய ஆன்மீக தகவல். சிவப்பு சேல கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓடவிட்டு பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம். மாரியம்மா, கருமாரியம்மா. மாரியம்மனுக்கு உகந்த வழிபாடு இந்த எலுமிச்சை மாலை போடுதல். இப்பொழுது ஆடி மாத மத்தியிலே இருக்கின்றோம். ஊரெங்கும் ஆடி மாத உற்சவம் சிறப்பான முறையிலே எல்லா அம்மன் கோவில்களிலேயும் நடைபெற்று வருகின்றது. நம்முடைய தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், வழி வழியாக வருகின்ற அந்த வழிபாடுகளை கொஞ்சம் கூட அதிலே சுணக்கம் காட்டாமல், தன் கையிலே பணம் இருக்கின்றதோ இல்லையோ அந்த வழிபாடுகளை சரியாக செய்வது என்பது நம்முடைய தமிழர்களுடைய அற்புதமான ஒரு முறை. அந்த வகையிலே இந்த ஆடி மாத உற்சவம் என்பது சின்னஞ்சிறு கோவில்களிலே கூட மிக மிக பிரம்மாண்டமான முறையிலே செலவு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். கலெக்ஷன் வருகிறதோ இல்லையோ, எல்லோரும் கொடுக்கின்றார்களோ இல்லையோ, எப்படியாவது அம்மனுக்கான அந்த திருவிழாவை நன்கு நடத்த வேண்டும் என்று வட்டிக்கு கடன் வாங்கி கூட திருவிழாவை நடத்துகின்ற ஒரு சில அன்பர்களை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையிலே நம்முடைய தமிழகமானது தெய்வக நம்பிக்கையிலே, தெய்வத்துக்கு செய்கின்ற ஆராதனைகளிலே எந்த விதமான குறைகளையும் வைக்காமல் தெய்வத்துக்கு செய்கின்ற ஒரு அற்புதமான இனம் நம்முடைய தமிழ் இனம். அம்பாளுக்கு எத்தனையோ வழிபாடுகள், நேர்ச்சைகள் எல்லாம் இருக்கின்றது. பொங்கல் வைப்பது, மாவிளக்கு ஏற்றுவது, இப்படி எத்தனையோ வழிபாடுகள் இருக்கின்றது. அதிலே மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவது. இந்த எலுமிச்சை மாலை சாற்றுவது என்பது ஆடி மாதங்களிலே மட்டுமல்லாமல் எல்லா வாரங்களிலே, எல்லா மாதங்களிலுமே, சித்திரை முதல் பங்குனி வரை இருக்கின்ற எல்லா மாதங்களிலுமே, குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே எலுமிச்சை மாலை சாற்றுவது என்பது வழக்கமாக இருக்கின்றது. இந்த எலுமிச்சை மாலை எதற்காக சாற்றுகின்றார்கள்? அதைத்தான் இன்றைய ஆன்மீக நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆன்மீக தகவல்களிலே பார்க்க இருக்கின்றோம். ஆடி மாதம் மற்றும் தை மாதங்களிலே, குறிப்பாக எல்லா மாதங்களிலேயும் சாற்றலாம், குறிப்பாக ஆடி மாதம் மற்றும் தை மாதங்களிலே அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவது என்பது மிக மிக ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எலுமிச்சை மாலை சாற்றுவதன் மூலம் அம்மனினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. மேலும் இந்த எலுமிச்சை மாலை அம்மனுடைய வெப்பமான திருமேனியை குளிர்விப்பதாக கருதப்படுகின்றது. எலுமிச்சையை கையில் எடுத்து பாருங்கள், உள்ளங்கையிலே வைத்து கொண்டால் அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த பகுதியே, நம்முடைய உள்ளங்கை பகுதியே பார்த்தீர்களானால் அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் எலுமிச்சையை கையிலே வைத்து கொண்டால். இந்த எலுமிச்சை மாலை சாற்றுவதற்கான காரணங்கள் என்று பார்த்தால், அம்மனுடைய அருள் கிடைக்கும் என்பது ஒரு விஷயம். மேலும் அம்மனுக்குடைய வெப்பமான அந்த சூழ்நிலையை, அம்மனுக்கு அந்த வெப்ப சூழ்நிலையை குறைத்து அங்கே ஒரு தெய்வ அம்சத்தை ஏற்படுத்தும் என்பது இரண்டாவது காரணம். மேலும் எலுமிச்சை மாலை சாற்றுவதன் மூலம் நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பெருகும். தடைபெற்று வருகின்ற காரியங்கள், அந்த தடைகள் அகன்று நல்லபடியாக முடியும் என்பது ஐதீகம். அதேபோல் பல தோஷங்கள் இந்த எலுமிச்சை மாலை சாற்றுவதன் மூலமாக விலகும் என்பது ஐதீகம். பில்லு சூன்யம், ஏவல் போன்ற பாதிப்புகளிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு இந்த எலுமிச்சை மாலையை மனம் குளிர அம்மனுக்கு சாற்றுவதன் மூலம் அம்மனுடைய அருளாலே நமக்கு இந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் நம்மை அண்டாமல் காத்துக்கொள்ளும். குறிப்பாக ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி எலுமிச்சை மாலை சாற்றுவதன் மூலம் ராகு தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்று கூறப்படுகின்றது. அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவது
ஒரு விரதமாகவே கருதப்படுகின்றது ஒரு சில ஊர்களிலே. இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் அம்மனுடைய பரிபூர்ணமான ஆசைகள் நமக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றார்கள். எலுமிச்சம்பழம் என்பது தீய சக்திகளை எல்லாம் விரட்டும் சக்தி கொண்டதாக கருதப்படுகின்றது. அம்பிகையினுடைய அம்சமாக திகழ்கின்றது எலுமிச்சம்பழம். எலுமிச்சை நம்முடைய எதிர்பார்ப்புகளை அம்மனிடத்திலே பிரதிபலிக்கின்றது. அதன் மூலமாக அம்மன் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்றாள். நம்முடைய மனதின் உட்பகுதியை கடவுளுக்கு காட்ட வேண்டும். மாயை, பேராசை, காமம் மற்றும் கோபம் ஆகியவற்றை கடவுளுக்கு முன்பாக வெளியே எறிய வேண்டும். எலுமிச்சையினுடைய வெள்ளை தோல் என்பது தூய மனதையும், உள்ளே இருக்கின்ற எலுமிச்சையின் பச்சை விதைகள் என்பது அந்த மாயையையும் குறிக்கும். எலுமிச்சை மாலை சாற்று முன் செய்ய வேண்டியது என்னவென்றால், எலுமிச்சம்பழங்களை வாங்கி வீட்டிலே நன்கு சுத்தமான நீரிலே சிறிது பன்னீரை ஊற்றி பழங்களை போட்டு நன்றாக சுத்தம் செய்து, எலுமிச்சம்பழங்களை நூலாலோ அல்லது கயிறாலோ பயன்படுத்தாமல் நாரை பயன்படுத்தி கட்ட வேண்டும். இந்த வாழை நார் இருக்கின்றதல்லவா, அந்த வாழை நாரை பயன்படுத்தி கட்ட வேண்டும். மஞ்சள் தோய்த்த நூலை பயன்படுத்தலாம். இந்த வெள்ளை நூல் வருகின்றதல்லவா, அதிலே நல்ல மஞ்சளை தோய்த்து அந்த நூலை பயன்படுத்தலாம். அதேபோல் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலே எலுமிச்சம்பழங்களை கோர்த்து மாலையாக கட்டி அம்மனிடம் வேண்டிக் கொண்டு அதனை சாற்ற வேண்டும். இதனால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நமக்கு நல்ல விதமாக நிறைவேறும். எலுமிச்சம்பழம் மாலை சாற்றும் போது நம்முடைய வேண்டுதல்களை அம்மனுடைய பாதங்களிலே சமர்ப்பிக்க வேண்டும். அம்மா, இந்த காரியங்களை எண்ணி நான் இந்த வேண்டுதலை சமர்ப்பிக்கின்றேன். இவற்றை நல்லபடியாக முடித்து தருவாயாக. எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று அம்மனிடம் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு இதனை செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். எலுமிச்சம்பழம் மாலையை கோர்க்கும் போது உடல் மற்றும் மன தூய்மையோடு நல்ல ஒரே அளவிலான நன்கு பழுத்த நல்ல நிறமுள்ள பழங்களை வாங்கி மாலையாக கோர்த்து அம்மனுக்கு அழகாக சாற்ற வேண்டும். நமக்கு ஒரு உடை எடுக்கும்போது எப்படி எடுக்கின்றோம்? நல்லதாக எடுக்கின்றோம் அல்லவா? நமக்கு பிடித்தமான முறையிலே எடுக்கின்றோம். அதுபோல அம்மனுக்கு ஒன்றை நாம் வழங்கும்போது நம்முடைய மனமாற அதனை சாற்ற வேண்டும். எலுமிச்சையிலே விளக்கு போடுவதால் நோய்களால் அதிகம் அவஸ்தைப்படுபவர்கள் விரைவிலே குணமாகி நல்ல உடல் நலம் பெறுவார்கள். குறிப்பாக இந்த வேண்டுதலை ஞாயிற்றுக்கிழமை மாலை வருகின்ற அந்த 4:30-6 ராகு காலத்திலே செய்ய வேண்டும். குடும்பத்திலே பிரச்சனைகள் அதிகம் இருந்தால் செவ்வாய்க்கிழமை அன்றைய ராகு காலத்திலே இதனை இந்த தீபம் ஏற்றும் வேண்டுதலை செய்ய குடும்பத்திலே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். அதேபோல் மற்ற வேண்டுதல்களுக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30-12 ராகு காலத்திலே இந்த 2 எலுமிச்சம்பழ விளக்கை ஏற்றி அம்மனை மனமுருக வேண்டினால் நம்முடைய பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இப்போது ஆடி மாதத்திலே இருக்கின்றோம். ஆடி மாத செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் பெறுவோம். தாயவள் துணை இருக்க நமக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது. ஆகவே அம்மனை மனப்பூர்வமாக சரணடைவோம். அம்மனுடைய அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. நன்றி, வணக்கம்.